வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நாளை திங்கட்கிழமை ஐநா பொதுசபை மற்றும் ஜப்பான் நோக்கி பயணம். அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்த முயல்கிறது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடும் விமர்சனம். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. அனுருகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடூரமான சட்டங்களை நீக்கி ஜனநாயக உரிமைகளை விரிவுபடுத்துவதாக வாக்குறுதி அளித்த போதும் அது இன்னமும் தொடர்வதாக சிவில் சமூக கூட்டமைப்பு தகவல். தற்போதைய அரசாங்கம் நல்லாட்சியினை வலியுறுத்துவதற்கு பதிலாக பழிவாங்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இலங்கையின் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவித்தல் என்ற இரு முக்கிய இலக்குகளுடன் ஐநா பொதுசபை மற்றும் ஜப்பான் நோக்கி நாளைய தினம் திங்கட்கிழமை விஜயம் மேற்கொள்கின்றார். இந்த பயணங்கள் இலங்கையின் தற்போதைய முன்னேற்றங்களையும் எதிர்கால கொள்கைகளையும் உலக அரங்கில் எடுத்துரைக்கும் முக்கிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தின் தகவலின்படி ஜனாதிபதி செப்டம்பர் 22 நியூயார்க் புறப்படுகின்றார். அங்கு நடைபெறும் ஐநா பொதுசபை வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு செப்டம்பர் 24 உரையாற்றுகிறார். தனது உரையில் இலங்கை அடைந்துள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள், அரசாங்கத்தின் கொள்கைகள், வெளிவிவகார தந்திரங்கள் குறித்து விளக்குகின்றார். மேலும் பல்வேறு உலக தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இவை இலங்கையின் ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்தும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க விஜயத்தை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானின் ஒசாகா நகருக்கு சென்று எக்ஸ்போ 2025 சர்வதேச கண்காட்சியில் பங்கேற்கின்றார். இந்த நிகழ்வில் இலங்கை சார்பில் இலங்கை தினம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதன் மூலம் கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலாத்துறை, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை உலகுக்கு காட்சிப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. இது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் ஒரு முக்கிய தளமாக அமைகிறது. ஜப்பானிய பிரதமர் ஷிகேரு இஷிபாவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி செப்டம்பர் 28 முதல் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்கின்றார். அவர் பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதோடு பேரரசர் நஹிருத்ருவோவையும் சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பொருளாதார ஒத்துழைப்பு, பிராந்திய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இணைந்து செயல்படுவதும் முக்கியமாக கவனிக்கப்படுகின்றது. ஜப்பான் விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்தையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களின் நலன்களை பாதுகாப்பதிலும் அவர்களுடன் இணைந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்வதிலும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னை கைது செய்ததே இந்த நாளுக்கான முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தமது உரையில் தாம் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்திருந்து இங்கிலாந்திலிருந்து திரும்பிய போது கொழும்புக்கு வருவதற்கு முன் அங்கு ஒரு இரவை கழித்ததாகவும் அது முற்றிலும் அரசு அழைப்பின் பேரிலான உத்தியோகபூர்வ விஜயம் என்றும் விளக்கியுள்ளார். அங்கு இருந்ததால் தான் அந்த உத்தியோகபூர்வ அழைப்பினை ஏற்றுக்கொண்டதாகவும் அத்தகைய அழைப்பு இல்லாவிட்டாலும் அன்றைய தினம் இங்கிலாந்திலேயே இருந்திருப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தன்னை கைது செய்வதற்கான முறைப்பாடு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்த முயல்கிறது என்றும் ரணில் விமர்சித்துள்ளார். மீதமுள்ள உண்மைகளை நான் இப்போது சொல்ல மாட்டேன். என் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மட்டுமே பேசுமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது உரையினில் கூறியிருந்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான தியாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அடுத்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கையொப்பங்களை பெறுவது பெரும்பாலும் சாத்தியமாகும் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஏற்றுக்கொள்ள தவறியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படுவதாக தியாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாததால் சமீபத்திய நாட்களில் நாடாளுமன்றத்தில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிவில் சமூக கூட்டமைப்பு வெளியிட்டிருந்த புதிய அறிக்கையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தேர்தல் பிரச்சாரத்தில் நோக்கி கொடூரமான சட்டங்களை நீக்கி ஜனநாயக உரிமைகளை விரிவுபடுத்துவதாக வாக்குறுதி அளித்த போதும் அவரது ஆட்சியில் இலங்கையின் குடிமக்கள் தொடர்ந்தும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கி வருவதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுருகுமார அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாகவும் பாதுகாப்பு சட்டத்தின் முரண்பாடான பிரிவுகளை திரும்பப் பெறுவதாகவும் சுயாதீன வழக்கு தொடர் அமைப்பை உருவாக்குவதாகவும் வாக்குறுதி அளித்தது. ஆனால் பதவியேற்று ஓராண்டு கடந்த நிலையில் அடக்குமுறைகள் தொடர்கிறது. புலனாய்வு பிரிவுகளின் கண்காணிப்பும் நீடிக்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் செயல்படும் தமிழ் மனித உரிமை பாதுகாவலர்கள், பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர்கள் அடிக்கடி கண்காணிப்பு, மிரட்டல், சட்ட ரீதியான அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். உதாரணமாக காணாமல் போனவர்களுக்கு நீதி கோரிய தம்பிராசா செல்வராணி மற்றும் பெண்கள் உரிமை செயற்பாட்டாளர் வாசுகி வல்லிபுரம் ஆகியோர் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டுள்ளார்கள். சிவில் சமூகங்கள் கடுமையாக நிதி ஆய்வுகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சக அனுமதிக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன.
இது எதிர்ப்பு குரல்களை அடக்குகிறது. வடகிழக்கில் பெண்கள் அமைப்புகள் அழுத்தங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அமைதியான ஒன்று கூடல் உரிமை நடைமுறையில் மறுக்கப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டு எழுச்சியுடன் தொடர்புடைய 3000க்கும் மேற்பட்டோர் இன்னமும் தீர்க்கப்படாத வழக்குகளில் சிக்கியுள்ளார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னமும் நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் முஸ்லிம் செயற்பாட்டாளர் முகமது ருஷ்டி மற்றும் யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டனர். தமிழ் ஊடகவியலாளர்கள் தாக்குதல்கள், மிரட்டல், கண்காணிப்புக்குள்ளாகின்றார்கள். உள்நாட்டு போரின் அட்டூழியங்களுக்கு பொறுப்பு கூறலை அரசு தவிர்க்கின்றது. காணாமல் போனோர் இழப்பீட்டு அலுவலகங்களை மக்கள் நிராகரித்துள்ளனர். ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் நீதியினை வழங்க அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி இருந்தாலும் முன்னேற்றம் எதுவும் இல்லை என்ற விடயங்கள் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முடிவில் இலங்கையில் அரசியல் சீர்திருத்த வாக்குறுதிகள் வெளிப்படையாக பேசப்பட்டாலும் அடக்குமுறை கலாச்சாரம் ஆழமாக வேரூன்றி இருப்பதனால் நாடு இன்னமும் ஜனநாயக முன்னேற்றத்தை அடையவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தற்போதைய அரசாங்கம் நல்லாட்சியை வலியுறுத்துவதற்கு பதிலாக பழிவாங்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் குறிப்பிடுகையில், நான் கொழும்பில் தனிப்பட்ட இல்லம் ஒன்றில் பெற்றுள்ளேன். அங்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதேவேளை உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றேன். எனவே புதிய இல்லம் தயாராகும் வரை 2 மாதங்கள் அரச இல்லத்தில் தங்க அனுமதி கேட்டுள்ளேன். ஆனால் அரசாங்கம் மறுத்துவிட்டது. 1994 முதல் 2005 வரை ஆட்சி செய்த காலத்தில் டொரிங்டனில் வழங்கப்பட்ட அரச இல்லம் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்ததை நினைவூட்டிய அவர், அந்த பணிகளுக்கான நிதியை பெற முடியாமல் தனது சொந்த செலவில் 14 மில்லியன் செலவழித்ததாக கூறியுள்ளார். சமீபத்தில் விழுந்ததில் இடுப்பு முறிவு ஏற்பட்டதால் தினசரி உடற்பயிற்சி செய்து வருகின்றேன். எனது வாழ்நாள் முழுவதும் அரச இல்லத்தில் தங்க அனுமதி கூறியிருந்தேன். ஆனால் அதை அரசாங்கம் நிராகரித்து விட்டது. கொழும்பில் வீடு வாடகைக்கு எடுப்பதற்கான முயற்சிகளும் ஜேவிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் தடைப்பட்டுள்ளது. இறுதியில் ஒரு சிறிய இல்லத்தை பெற்றுள்ளேன். ஆனால் புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தற்காலிகமாக அரசு இல்லத்தில் தங்க வேண்டியிருந்தது என்றார். ஓய்வு பெற்ற 5 ஜனாதிபதிகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்படாத ஒரே ஒரு நபர் நான் தான் என்றும் இது எனது தூய்மையை நிரூபிக்கிறது என்றும் அவர் கூறினார். ஆனால் அரசாங்கம் பழிவாங்குதலை முக்கியமாக கொண்டு செயல்படுகின்றது. தங்கள் சொந்த ஆட்சியில் ஊழலை கட்டுப்படுத்தும் திறனின்றி கைது நடவடிக்கைகளை பற்றியே பேசுகின்றார்கள். கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் சீர்குலைந்துள்ளன. நாட்டை முன்னேற்றும் திட்டங்கள் குறித்து அவர்கள் பேசுவதில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சமீபத்தில் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் அரசியல் பிரமுகரான சம்பத் மனம்பேரி விசாரணையில் போலீசாரை தவறாக வழிநடத்துவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகின்றார். பேருந்து தரிப்பிடங்களில் தான் உறங்குவதாகவும் அங்கு தனது கையடகு தொலைபேசி தொலைந்து விட்டதாகவும் மனப்பேரி விசாரணையின் போது கூறியுள்ளார். இதன்படி பொறக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இரவில் அவர் உறங்கினாரா என்பதை கண்டறிய போலீசார் சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகின்றார்கள். எனினும் மனப்பேரியின் கையடகு தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டால் பலர் தொடர்பான ரகசிய தகவல்கள் வெளிவரும் என்பதாலேயே அவர் இவ்வாறு கூறுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. எனினும் இதுவரை விசாரணையில் அவர் கூறிய தகவல்களின்படி போதைப்பொருள் குற்றங்கள் குறித்த பல ரகசிய விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியாக கூடும் என்று போலீசார் கூறியுள்ளனர். இதேவேளை ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட கும்பல் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கையின் போதைப்பொருள் குறைந்திருப்பதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்கட்சிகள் இருக்கும் சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவர் காலைவாரி வருவதால் அமைக்கப்பட இருக்கின்ற கூட்டு பொது கூட்டணியின் கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவர் சமீபத்தில் அறிவித்ததன் காரணமாக இந்த நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. இந்த தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்களை மட்டுமே மாநாட்டிற்கு அனுப்பி மௌன கொள்கையினை பின்பற்றுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் பெறுவார்கள் என்ற அச்சத்தில் அவர் இவ்வாறு நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. பொதுமக்கள் உட்பட பல்வேறு கட்சிகளிடமிருந்து பரந்த எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்க கோரிக்கைகள் வரும்போது இந்த தலைவர் மட்டும் இவ்வாறு இழுத்தடிக்கும் கொள்கையினை பின்பற்றுவது ஒரு கடுமையான பிரச்சனை என்று எம்பிக்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த வருடத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்களின் பழுதுபார்ப்புக்காக 64,53,36,744 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கையை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கை மேலும் தெரிய வந்துள்ளதாவது, 53 வாகனங்கள் 10 முதல் 17 முறை வரை திரும்ப பழுது பார்க்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 189 வாகனங்கள் 1 மில்லியன் முதல் 40 மில்லியன் ரூபாய் வரை மதிப்புடையவை பழுது பார்க்கப்பட்டுள்ளன. ஒரு வாகனத்தின் பழுது பார்ப்பு செலவு 1 மில்லியன் முதல் 28 மில்லியன் ரூபாய் வரை இருந்ததாக அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த அதிகப்படியான செலவு குறித்து பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தேவைப்படுவதாகவும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன.